ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு, என்னால் போஸ்ட் பண்ண முடியல. இப்போ தான் போஸ்ட் பண்ண முடிஞ்சுது. சாரிங்க. இதோட ஃபுல் வீடியோ போடுறேன், மறக்காமல் பாருங்கள். நாங்கள் எங்கே கிளம்பிட்டோம்னா கோயிலுக்கு தான் கிளம்பிட்டோம். ஏன் கோயிலுக்கு கிளம்பிட்டோம்னா பாப்பாங்களை வந்து லீவ் விட்டு எங்கேயுமே கூட்டிகிட்டு போகலையா, அந்த 1 வீக் தான் இருக்குது ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறதுக்கு. அதனால் எங்கேயாவது போகலாம் அப்படின்னு ஹஸ்பண்ட்டை சொன்னப்போ திருச்செந்தூர் போகலாம், அங்கே கடற்கரை இருக்கிற குழந்தைங்க ஜாலியாக விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா இது செகண்ட் டைம் போகிறேன். ஃபஸ்ட் டைம் போனப்போ தம்பி இல்லை. இப்போ செகண்ட் டைம் போகிறப்ப தம்பி இல்லை இதுதான். ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து கைரேகை பார்த்தப்போ ஒரு பாட்டி சொன்னாங்க, உனக்கு கண்டிப்பாக ஆண் குழந்தை இருக்கும் அப்படின்னாங்க. எனக்கு வந்து அப்போதைக்கு நான் ஃபன்னாக சிரிச்சுட்டு அப்படிலாம் இருக்காது அப்படின்னு சொல்லி ஃபன் பண்ணிட்டு இருந்தேன். இல்லை கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி இருந்துட்டா என்ன பண்ணுற அப்படின்னு அவங்க கேட்டாங்க. நான் வந்து முருகனுக்கே மொட்டை அடிச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி செகண்ட் டைம் வந்தப்போ பையன் இருக்கா, சரின்ட்டு இங்கே வந்த மாதிரியே எனக்கு தோணுச்சு. சரி இப்போவே மொட்டை எடுத்துடலாம் அப்படின்ட்டு என் அம்மா வீட்டு வேறு வந்திருந்தாங்களா, தாய் மாமா மடியில் தான் உட்காந்து பிறந்த மடி எடுக்கணும். அம்மா வீட்லேயும் வரனால சரி எடுத்துடலான்னு அம்மாக்கிட்டையும் சொல்லிட்டேன். குலதெய்வத்தில் தான் எடுக்கணும். அவங்களும் சரி எடுத்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஒரு மொட்டை எடுக்க வேணாம் அப்படின்ட்டு சரி என் சின்ன பொண்ணுக்கும் மொட்டை எடுத்துடலாம் அப்படின்ட்டு மொட்டை எடுத்துகிட்டு என் பெரிய பொண்ணுக்கும் பூமுடி எடுத்தேன். ஏன்னா 3மே கடவுள் கொடுத்த பொக்கிஷம், எனக்கு 3மே ஒன்று தான் அப்படின்றனால 3 பேத்துக்குமே ஒவ்வொரு காணிக்கும் முருகனுக்கு வந்து நன்றி செலுத்துகிற மாதிரி கொடுத்துட்டேன். என் பையன் மொட்டை அடிக்க உட்காந்த மயமே கத்துன்னு கத்த ஆரம்பிச்சிட்டான். எப்படியோ எடுத்துடணும் அப்படின்ட்டு எடுத்தாச்சு இதுக்கே பிடிச்சிக்கிட்டு. அப்புறம் நாங்கள் மொட்டையெல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடற்கரைக்கு போயிட்டோம். கடற்கரைக்கு வந்து மொட்டை எடுத்து 7 மணி ஆயிடுச்சு. சூப்பராக இருந்துச்சு, சன்லைட்லாம் தெரிஞ்சு. அங்கெல்லாம் எல்லாருமே நாங்கள் குளிச்சுட்டு இருந்தோம். நிறைய பேர் வந்து கோயிலில் அவங்க கோயிலில் விசேஷம் போல் இங்கே வந்து தீர்த்தம்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். வேடிக்கை பார்த்து முடிச்சுட்டு குளிச்சுட்டு நாங்கள் ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு மொட்டைக்கெல்லாம் சந்தனத்தெல்லாம் தடவி விட்டுட்டு பொட்டு அந்த வேல் பொட்டு இருக்குல்ல 10 ரூபாய் சொன்னாங்களா, அதையும் 3 பேத்துக்கு வச்சு விட்டுட்டு என் பையனுக்கு வச்சு சூப்பராக இருந்துச்சு. எனக்கு வந்து என்னன்னா சின்ன குழந்தை முருகன் போட்டோ பார்க்குறப்ப என் பையனை பார்க்குற மாதிரியே இருக்குமா, அதனால எனக்கு முருகனே பிறந்துட்டான்னு ஹாப்பியாக இருப்பேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புது தரிசனத்தை சாமியை போய் பார்க்கலான்னு புது தரிசனம் க்ரௌடு சரின்னு ஒரு வழியாக சாமியை பார்த்துட்டோம். பார்த்துட்டு வெளியே வந்துட்டு என் ஹஸ்பண்டுக்கு கைரேகை பார்க்கலான்ட்டு கைரேகை பார்த்தோம். பாய். கைரேகை பார்த்தோம். டாட்டா.